திரியேக தேவன் அவர் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது. எப்படி என்றால், சிருஷ்டிப்பிலே அந்த வார்த்தையின் மூலமாக உலகம் நாம் காண்கின்ற காணாத எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையினாலே நமக்கு ஆகாரத்தையும் கொடுத்தார். இப்போ நிலத்தில் புல் பூண்டு பயிர் மரம் செடி கொடி வளருது. எதனால் வளருது? மண்ணில் இருக்கிற சத்துக்களினால் மட்டுமல்ல. அந்த மண்ணுக்கு சத்து எங்கிருந்து வந்தது? கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. அதனால தான் வார்த்தையிலே ஜீவன் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையானது, அந்த ஜீவனானது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. வார்த்தை, ஜீவன், ஒளி. ஒளி லைட் என்கிறோம். ஆங்கிலத்தில் லைட் அது மட்டும்தான். தமிழில் ஒளின்னு சொல்லலாம், வெளிச்சம்னு சொல்லலாம். ஆனால் ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒளி என்றால் என்ன? ஒளியின் தன்மை என்ன? ஒளியின் வேலை என்ன? இருக்கிறதை வெளிப்படுத்துவது ஒளி, அதாவது ஒளியின் வேலை. லைட் எக்ஸ்போசஸ் வாட் எவர் எக்ஸிஸ்ட். என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துவது. ஒளிக்கு முன்பாக மறைவானது இல்லை. வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, ஒளியானது இருப்பதை வெளிப்படுத்திவிடும். அதே சமயம் இருளும் இருந்தது. ஆதியில் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒளி, இருள். இருள் ஏன் வேணும்? இப்போ இருள்னா என்ன? ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அதாவது ஒளி இல்லைன்னு சொன்னால் அது இருள். அப்போது நமக்கு ஒளியும் தேவை, இருளும் தேவை. இது கடவுளுடைய சித்தம். நமக்கு நன்மை மாத்திரமே, நாம் நன்மையானதை மட்டுமே, அதாவது நன்மையான காரியங்களிலேயே அது மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு அது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனால தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். இப்போது இருள் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்குது. ஏசாயா 45:7 வாசியம். அப்போ இருள்னா என்ன? தீமை. தீமைனா என்ன? அதாவது இது ஒழுக்க ரீதியானதை சொல்லவில்லை. மாரல் ஈவில் கிடையாது. அதாவது கடவுளுடைய சித்தத்துக்கு மாறான நிலை. contrary to God's good purpose. கடவுளுடைய சித்தத்துக்கு மாறான நிலை தீமை. அப்போ இந்த இடத்துல தீமை என்ற வார்த்தையை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் என்றால், நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போது நல்ல நேரம் வர்றப்போ
என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கடவுள் நமக்கு செய்த நன்மையை நினைத்து பார்க்கணும். இப்போ கெட்ட நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த கெட்டது எனக்கு ஏன் வந்துச்சு, ஏன் வந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். நல்ல நேரம் என்பது கடவுள் எனக்கு செய்த நன்மை நினைத்து பார்க்க வேண்டிய, அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். இப்போது கெட்ட நேரம் என்பது எனக்கு ஏன் இந்த ஈவில் கெட்டது நடந்தது என்பதை நான் யோசித்து பார்த்து என்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். அதுதான் ஈவில் அப்படிங்கிறது. ஈவில் தீமை, அது ஒரு தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அதை ஒரு கேரக்டராக மாற்றினார். அதுதான் டெவில். ஈவில் பிகம்ஸ் டெவில். ஈவில் பிகம்ஸ் டெவில். நமக்கு நேரிடுகிற எல்லா தீமைக்கும் நம்ம என்ன காரணம் சொல்கிறோன்னா, சாத்தான் இதை பண்ணிட்டான். இல்லை, இதுக்கு எடுத்தாலும் நம்ம சாத்தான குறை சொல்கிறோம். எனக்குள்ளே இருக்கிற ஈவில் தான் இது காரணம். அதாவது சாத்தானோட கிரியைகளும் இருக்குது. அப்போது கடவுள் ஆதியிலே ஒளியாக இருந்தார். சிருஷ்டிப்பில் அவருடைய பணியை செய்வதற்கு சூரியனை ஒரு தற்காலிக ஏற்பாடாக வைத்தார். 4ஆம் நாளில், சிருஷ்டிப்பின் 4ஆம் நாளில். அதோடு நிலவையும் வைத்தார். பகலில் சூரியனும் இரவில் நிலவும் தன்னுடைய பணியை செய்வதற்கு அந்த ஏற்பாட்டை தேவன் வைத்தார். சரி, அடுத்ததாக இந்த மனுஷன் கடவுளுடைய அந்த குட் பர்பஸ், அவருடைய சித்தத்துக்கு மாறானதை செய்ததால் அவன் அந்த ஒளி தன்மேல் படும்படியான நிலையை இழந்து விட்டான். அதுதான் இருளுக்குள்ளே போயிட்டான்னு அர்த்தம். மனிதன் பாவம் செய்த பொழுது, பாவம் செய்த போதுன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்னு சொன்னால், பாவம் என்றால் சுயம். சுயம்னா என்ன அர்த்தம்? கடவுள் தருகிற ஒளி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் நினச்ச நேரத்தில் அவன் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளும்படியான தகுதியை இழந்து போயிட்டான், இருளுக்குள்ளே போயிட்டான். நான் சொன்னேன், அந்த இருள் என்பது நம்மை யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் என்பது. ஆனால் அவன் இருளுக்குள்ளே போன பிறகு நன்மை தீமையை வேறுபடுத்தி அறியும்படியான அந்த திறமையை, அந்த ஞானத்தை அவன் இழந்து போயிட்டான். அதுதான் சாபம். மனுஷன் சாபத்தில் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நன்மை எது தீமை எது, கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய சித்தத்துக்கு எதிரான நிலை என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியாத நிலைக்கு போயிட்டான். அதான் அவன் இருளிலே தள்ளப்பட்டான் அப்படிங்கிறது. இருந்தாலும் தேவன் அவனை முற்றிலுமாக கைவிடவில்லை. ஒரு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அந்த ஒளியானது இருளில் இருக்கிற மனுஷனை மீண்டுமாக தன்னிடம் சேர்த்து கொள்ளும்படியாக விளைந்தது. தொடர்ந்து யோவான் 1 பார்க்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போது இந்த ஒளியானது உலகத்துக்கு வந்துச்சு. ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. இந்த இடத்துல
இந்த இடத்துல சாத்தான் இந்த கேரக்டரை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் அவன் மனிதனுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. மனதை குருடாக்கினான். இந்த மனதை குருடாக்கினான் அப்படின்னு சொன்னால் அதை வேடிக்கையாக ஒரு கற்பனை கதை மூலம் நம்ம பார்க்கணும். கடவுள் மனிதர்களுக்கு தோன்றி நீங்கள் கேட்குறதெல்லாம் விருப்பமானது கேளுங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லோரும் அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை கேட்டாங்க. ஒரு டாக்டர் அவரோட விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், டாக்டரோட விண்ணப்பம் என்னவாக இருக்கும்? எனக்கு நிறையா கேஸ் வரணும், அதுதான் டாக்டரோட விருப்பமாக இருக்கும். அப்படியே விண்ணப்பம் பண்ணார். நோயாளி விண்ணப்பம் பண்ணுறாரு, அவருடைய விண்ணப்பம் என்னவாக இருக்கும்? என்னோடய நோயை குணமாகணும், மறுபடியும் இந்த நோயே வரக்கூடாது. சரி. ஒரு வக்கீல் ஜெபம் பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணுறாரு, எனக்கு நிறைய கேஸ் வரணும். இந்த கேஸில் சிக்கன ஒருத்தன் விண்ணப்பம் பண்ணுறான், கடவுளே இந்த கேஸ்லேருந்து நான் எப்படியாச்சும் விடுதலை ஆகணும். ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிற ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு காலையில், கடவுளே இன்றைக்கி எனக்கு நிறைய சவாரி வரணும். அதே பஸ் டிரைவரும் ஜெபம் பண்ணுறாரு, கடவுளே நான் ஜனங்களை பத்திரமா அவங்க போக வேண்டிய ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறோம், பஸ் வச்சுருக்கிற ஜெபமும் ஒன்றா இருக்கா? இப்போ கடவுள் எதை கேட்பார்? நம்முடைய ஜெபங்கள் இவ்வாறாக மாறுபட்ட நிலைமையில் இருக்கிறதுனால தான் நம்முடைய அநேக ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. ஆனாலும் மனுஷங்க விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம். இவரால் பொறுக்க முடியல. உதவிக்கு அவருடைய தூதர்களை கூப்பிட்றாரு. இவங்க என்ன பண்ணலாம், இவங்க என்னை விட மாட்டாங்க, தவம் இருக்கிறாங்க, யாகம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, என்னை விட மாட்டேங்கிறாங்க, நான் ஓடி ஒளியறதுக்கு ஒரு இடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்குறாரு. கடவுளே நீங்கள் நிலாவுக்கு போயிருங்க அப்படிங்கிறாரு. வருங்காலத்தில் அவன் நிலாவுக்கும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அது சரியான இடம் இல்லை அப்படிங்கிறார். இன்னொரு தேவதூதர் சொல்கிறார், பேசாமல் கடலோட ஆழத்துக்கு நீங்கள் போயிருங்க. இல்லை அங்கேயும் நீர்மூழ்கி கப்பலை, வருங்காலத்தில் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சி அங்கேயும் வந்துடுவான் அப்படிங்கிறார். வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். நல்ல ஒரு சீனியர் தேவதூதர் வர்றார். அவர் சொல்கிறார், கடவுளே நீங்கள் மனுஷரோட இதயத்துக்குள்ளே நீங்கள் போயிருங்க. அவர் சொல்கிறார், இது காரணத்தையும் சொல்கிறார். எப்படி சொல்கிற? ஆமாம் கடவுளே, மனிதன் வெளியில் இருக்கிறத அதிகமாக தேடுறான். அதனால் வெளியில் எதை இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அவன் மனசுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான விருப்பமும் அவனுக்கு இல்லை. அதனால் நீங்கள் மனிதர்களுடைய மனசுக்குள்ளே இதயத்துக்குள்ளே நீங்கள் போயிருங்க, அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருமா. அதாவது நம்மளுடைய ஜபங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுறது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுது. அப்போது இதுதான் பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனதை குருடாக்குதல் என்பது இதுதான். அப்போது என்னுடைய மனம் இருளடைந்த நிலைமையில் இருப்பதனால தான் என்னுடைய மனமானது குருடாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனதில்
ஒரு ஒளியை கொண்டு வர வேண்டும், அதாவது ஒளியை பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் சித்தமானார். 14வது வசனம் சொல்லுது, வார்த்தை மாம்சமாகி. இப்போது கடவுள் மனிதனை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவனை தேடி வந்தார். இந்த கடவுள் மனிதனாய் வருவார் என்கிற அந்த சத்தியம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜன கூட்டத்துக்கும் இது தெரிஞ்சிருந்தது. இது இப்போ இல்லை, எப்போ இந்த சத்தியமானது வெளிப்படுத்தப்பட்டதோ அப்பொழுதே ஜனக்கூட்டத்துக்கு தெரிந்திருந்தது கடவுள் மனிதனாய் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது இந்து மத வேதங்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரிக், யஜூர், சாம, அதர்வன, அது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்துலேருந்து தான் வந்தது. எப்படி? சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்ட பிரமாணங்களை கொடுத்தார். அப்போது அந்த சத்தம் பயங்கரமானதாக இருந்தது. நம்ம சங்கீதத்தில் அடிக்கடி வாசிக்கலாம், அவருடைய சத்தம் பூமியின் கடையெல்லை வரையும் போனுச்சுன்னு நம்ம வாசிக்கலாம். அவர் பிரமாணங்களை இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் கொடுக்கல, அவர் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்ட வண்ணமாக கொடுத்தார், மற்ற கூட்டத்துக்கு வாய் வழியாக கொடுத்தார். அது எல்லா ஜனக்கூட்டத்துக்கும் போச்சு. ஆனால் ஒரு ஜனக்கூட்டம் மட்டும் அதை பற்றி பிடித்து கொண்டது. பிரமாணங்களை பற்றி கொண்டவன் பிராமணன். அந்த பிராமணன் என்ற ஒரு ஜனக்கூட்டம் தான் அந்த பிரமாணங்களை செவி வழியாக கிடைத்த பிரமாணங்களை பற்றி பிடித்து கொண்டது. இப்போ இன்னைக்கு அந்த ஜனக்கூட்டம் ஏன் எல்லா விதத்துலேயும் மேலே இருக்கிறாங்க? அதை இயேசு சொல்கிறாரு, கிரிகைகளுக்குரிய பலன் ஒன்று இருக்குது, விசுவாசத்துக்குரிய பலனும் இருக்குது. அப்போது அந்த ஜனம் ஏன் எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிரமாணங்களை, கடவுளுடைய பிரமாணங்களை பற்றி கொண்டதன் பலன் தான் அவங்க இன்றைக்கி முன்னால் நிற்கிறாங்க. ஆனால் அது கிரியினால் வருகிற பலன். அவன் பற்றி கொண்ட போது ஆரம்பத்தில் நல்லதாக தான் இருந்துச்சு, அது எப்போ தீமையாக மாறுச்சுன்னு சொன்னால், அந்த பிரமாணத்தை தன்னை உயர்த்துவதற்காக சுயமாய் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் அது தீமையாக மாறினுச்சு. அது தனக்கு மட்டும் வச்சுக்கணுன்னு அவன் நினச்சான். ஏன்னா அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு அவன் விரும்பலை. அதனால தான் அது தீமையாய் மாறினது. அப்போது அந்த வேதத்திலையும் அவர்கள் பற்றி கொண்ட வேதத்திலையும் கடவுள் மனிதனாய் வருவார் என்கிற வார்த்தை இருக்குது. தெய்வம் மனுஷிய ரூபனே, கடவுள் மனிதனாய் வருவார், இந்த சத்தியம் இருக்குது. இப்போ அநேக துறவிகளும் ஞானிகளும் ஏன் காடுகளுக்கும் மலைகளுக்கும் எல்லாவற்றையும் துறந்து, இந்த ஜெயின் மத துறவிகள்லாம் ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டாங்க. ஏன் அவங்க இதெல்லாம் அவங்களால் வெறுக்க முடியுது? உலகத்தின் எல்லாவற்றையும் எப்படி அவங்களால வெறுக்க முடியுது? அவங்களுக்கு தெரியும், அந்த மனுஷனாய் வரப்போகிற கடவுளை நான் காண வேண்டும், அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால தான் அவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர்கள் கடவுளை தேடி போகிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போது வார்த்தை மாம்சமானது அது அவருடைய சித்தமான அந்த யூதர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது அந்த வார்த்தை மாம்சமானார்னு சொன்னால் யூதர்களுக்கு மட்டுமா? இல்லை, அவரை
ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் தான். அதாவது இந்த இடத்துல இந்த சுவிசேஷம் தூதர்கள் என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏன் உங்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அதாவது மேசியாவின் பிறப்பு. அது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஆத்மான்னு நம்ம எடுத்துக்கணும். காலாகாலமாக அந்த மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் அது செய்தி, அது நற்செய்தி. கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி நற்செய்தி அப்படின்னு சொன்னால், வருஷ வருஷம் கிறிஸ்மஸ் வருது. ஆனால் அந்த காலகாலமாக எதிர்பார்த்து காத்திருந்த கடவுளை விட்டு தள்ளப்பட்ட என்னை, இதை ஒரு ஆத்மா நம்ம நினச்சிக்கணும். என்னை தேடி வருவாரா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவானது காத்துக்கிட்டே இருந்துச்சான், தவித்து கொண்டிருந்தது. அப்போதான் அந்த மேசியா பிறந்த பொழுது தான் அந்த ஆத்மாவுக்கு, அந்த மேசியா பிறந்த செய்தியை கேட்ட பொழுது அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த இடத்துல ஆத்மாவை நாம் ஒரே வெசலாக பார்க்கணும். அது ஹீப்ரூல வந்து க்ளீ அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாத்திரம் அல்லது ஒரு உருவமாக தான் பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போது அந்த ஆத்மா மேசியா பிறந்துட்டாருன்னு செய்தியை கேட்டு அவ்வளோ சந்தோஷம். நான் காலகாலமாக பல்லாண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மீட்பை பிறந்துட்டாரு. அந்த ஆத்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் விஷ் சொல்கிறப்போ உண்மையிலுமே அந்த சந்தோஷம் நமக்கு இருக்குதா? ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு பாரம்பரிய இதாக தான் இருக்குது இல்லையா? வருஷம் தான் நம்ம கிறிஸ்மஸ் விஷ் சொல்லிக்கணும். உண்மையான சந்தோஷம் அதுதான், இந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் கைகூடி வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சாதாரண உலக பிரகாரமான ஒரு சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ மனசு சந்தோஷப்படுதுன்னு சொன்னால், அந்த உள்ளம், அந்த ஆத்மா பல்லாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மீட்பர் பிறந்துட்டாரு, என்னை தேடி வந்துட்டாரு, நான் மறுபடியும் கடவுள்கிட்ட போகிறேன், அதுதான் அந்த சந்தோஷம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு செய்தி. வார்த்தை ஜீவன் ஒளி. யோவான் 3:19 வாசிங்க. இப்போ கடவுள் என்னை தேடி வந்துட்டார். இப்போ அந்த ஆத்மாவுடைய இந்த ஈவில் நேச்சரை நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ கடவுள் என்னை தேடி வந்துட்டார் தான், ஆனால் என்னால் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி என்னால் வர முடியல. மனசு இல்லை. நான் இருளிலேயே நான் இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அப்படி இருளிலேயே இருக்க விரும்பினால் அதன் மூலமாக வருவது என்னது? ஆக்கினை தீர்ப்பு. நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனால் அந்த தண்டனையிலேருந்து வெளிவர ஒரு வழி உண்டு. ஆனால் அந்த வழி நான் வேண்டான்னு சொன்னேன்னு நான் ஆக்கினை தீர்ப்புக்கு போகிறது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைக்கு இன்று மாலை நாம் அனுக்கா என்ற நிகழ்வில் பங்கெடுக்க போகிறோம். இதை குறித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். நாம் யூதர்களுடைய பண்டிகை கொண்டாடவில்லை, அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அநேகம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது தான், நம்ம யூதர்களுடைய பண்டிகையை கொண்டாடுறோமா? இல்லை. லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். 7 பண்டிகைகளை கொண்டாட சொன்னார்.
எஸ்தர் காலத்தில் இன்னொரு பண்டிகை, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இன்னொரு பண்டிகை. மொத்தம் 9 பண்டிகை. அந்த 9 பண்டிகைகளும் அந்த 7 பண்டிகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்பட்டது. யூதர்கள் அதை கட்டாயமாக அதை செய்யணும். இன்றைக்கு தீபாவளி, பொங்கல் அது இதெல்லாம் கொண்டாடும். இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டாயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அவங்க. அதாவது தீட்டாக இருக்கும் பொழுது பண்டிகை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இந்த பண்டிகை பரிசுத்தமாக கொண்டாடணும் என்பது கட்டளை. எப்படி தேவன் அந்த பஸ்காவை கொண்டாடும் போது பரிசுத்தமாக இருக்கணும், தீட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, கட்டளை கொடுத்தாரோ, அதே போல் பண்டிகைகள் என்பது எல்லாத்துக்குமே பண்டிகைகள் என்பது கட்டாயமாக செய்ய வேண்டியது. அதை தகுதியோடு செய்யணும், அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அதனால் யூதர்கள் பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஆனால் இயேசு கட்டாயம் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லலை. பஸ்காவை அவர் கட்டாயம் நீங்கள் கைப்பிடிக்கணும்னு சொன்னவர், திருவிருந்தை ஏற்படுத்தும் பொழுது இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயத்தினால செய்ய முடியாது. அது ஒரு நல்ல விஷயத்தை அது கட்டாயத்தின்படியே செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் பழக்கப்படுத்தணும்னு சொன்னால் கட்டாயம் படுத்தணும். அது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கை கொள்ளணும். அது கை கொள்ளணும்னு சொன்னால் அது கட்டாயத்தினால், வெறும் கட்டாயத்தினால் கை கொள்ள முடியாது. ஆனால் அது நல்ல பழக்கமாக மாறணும்னு சொன்னால் அது கட்டாயப்படுத்தி தான் அது கொண்டு வர முடியும். இப்போது ஹெல்மெட் போடுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அநேகர் ஹெல்மெட் போடல. ஹெல்மெட் போடலன்னா ஃபைனுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம எல்லாருமே ஹெல்மெட் போட்டோம். அப்போது ஹெல்மெட் போடுறது நல்லதுங்கிறத ஒரு கட்டாயப்படுத்தி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த பண்டிகையாக கொண்டாட சொல்லலை, நினைவு கூறும்படி செய்யணும். இதுக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தேவன் பஸ்கா என்கிற ஒரு பிரமாணத்தை கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய பிரமாணமாக கொடுத்தார். அதனால் கட்டாயம் அவர்கள் பின்பற்றினார்கள். இப்போது நாம் அணுக்காவில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் யூதர்களுடைய பண்டிகை கொண்டாடலை. தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அந்த ஒளியானது என்னை பிரகாசிக்க வந்தது என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அந்த ஒளி ஜீவனாக இருந்தது, ஒளியாக வந்தது. அந்த ஜீவன் வார்த்தையிலேருந்து வந்தது. அப்போது எனக்குள்ள அந்த இருளை நீக்குவதற்கு ஒளி தேவை. அந்த ஒளியிலே ஜீவன் இருக்கிறது. அதனால் நான் என்னுடைய ஆத்மாவானது ஜீவிக்கிறது. என் ஆத்மா ஜீவிக்க வேண்டுமென்றால் வார்த்தை வேண்டும். வார்த்தை, ஜீவன், ஒளி. அப்போது வார்த்தையின் மூலமாக என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன். வார்த்தையின் மூலமாக என் இருதயமானது சரிப்பட கடவுளுக்கு இடம் கொடுக்கிறேன். அதனால் நாம் நினைவு கூறும்படியாக, அதாவது நம்முடைய பக்திக்குரிய முயற்சிகள் நாம் ஒரு குருட்டாட்டமாக செய்ய வேண்டியதில்லை. அதோட அர்த்தம் என்ன, அது எங்கிருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து செய்ய வேண்டியது அவசியம். அதனால் நாம் நம்முடைய எந்த பக்தி முயற்சியாக இருந்தாலும் அதோடைய பொருள் என்ன, அதோடைய வேர் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் அறிந்து செய்ய வேண்டியது நல்லது. கடைசியாக அந்த வார்த்தையான மாம்சமான வார்த்தையானது இந்த பூமியிலே வந்தது. இப்போ நான் எந்த அளவுக்கு என்னை சரிப்படுத்தி கொள்ள விருப்பமானதாக இருக்கிறேன், அந்த வார்த்தையானது என்னை சரிப்படுத்த, என்னை சுத்திகரிக்க நான் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறேன்.
அந்த இடம் கொடுக்கறதுல தான் நான் பிரகாசிக்க முடியும். எந்த அளவுக்கு நான் இடம் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு தான் நான் பிரகாசிக்க முடியும். அதாவது நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் எப்போ வெளிச்சமாக இருக்க முடியும்னு சொன்னால், என்கிட்ட இருக்கிற அழுக்கு போனால் தான் பிரகாசிக்க முடியும். ஒரு பாத்திரம் அழுக்காக இருக்குது, நல்லா பல நான் என்ன பண்ணணும், நல்லா தேய்க்கணும், புளியை வச்சு நல்லா தேய்க்கணும், அப்போது பிரகாசிக்கும். அப்போ என்னுடைய மன அழுக்கு களையப்பட வேண்டும். வார்த்தையின் மூலமாக என்னுடைய மன அழுக்கு களையப்பட வேண்டும். அப்போ தான் நான் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கி நாம் அநேகர் பிரகாசிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். நம் மூலமாக புறஜாதிகள் கிறிஸ்துவை காண வேண்டும். நம்ம உண்மையாக நம்ம நினச்சி பார்க்கணும், என் மூலமாக கிறிஸ்துவை மற்றவர்கள் காண்கிறார்களா? நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேனா? என்னுடைய பேச்சில், என்னுடைய செயலில், என்னோடய வாழ்க்கையில் மற்றவர்கள் என்னில் கிறிஸ்துவை காண முடிகிறதா? நாம் வெளிச்சமாய் பிரகாசிக்க முடியாமல் இருப்பதற்கு தான் காரணம். இப்போ நோய் எதனால் வருதுன்னு சொன்னால், என்னுடைய ஆத்மா பாதிக்கப்படுறதுனால தான் நோய் வருது. என்னுடைய ஆத்மா சரியானா என்னுடைய சரீரப்பிரகான நோயும் சரியாயிடும். அதனால தான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வார்த்தையை அனுப்பி ஆத்மாவை குணப்படுத்துகிறார், வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறார். அப்போ என்னுடைய ஆத்மாவானது குணமானால் என்னுடைய சரீரப்பிரகாரமான நோயானாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, அது குணமாகும். என்னுடைய ஆத்மா குணப்பட வேண்டும். என்னுடைய ஆத்மா குணப்படுவதற்கு நான் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறேன்? கிறிஸ்மஸ் காலம், நாம் கொண்டாட்டத்தின் காலத்தில் இருக்கிறோம். இது வெறும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது. என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய, என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய அதற்கான நேரம். நான் எந்த அளவுக்கு வார்த்தை என்னை சுத்தம் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன், நான் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு என்னுடைய அழுக்கு என்னுடைய அழுக்கானது களையப்படுகிறது, அந்த அளவுக்கு நான் பிரகாசிக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் நினச்சாதான் இது எல்லாமே என்ன ஆகும்னு சொன்னால் ஒரே வெசலாக முடியும். அப்போ தான் கனெக்ஷன், அடிக்கடி சொல்வது தான் கரெக்ஷன் அண்ட் கனெக்ஷன். எப்போ கரெக்ஷன் ஆகிறோமோ அப்போ தான் கனெக்ஷன் ஆகும். கடவுளுடைய சித்தமே அதுதான், நம்ம எல்லாரும் கனெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த எல்லாருமே கனெக்ஷன் ஆகி ஒரே பாண்டம், ஆதியில் இருந்த அந்த ஒரே பாண்டமாக மீண்டுமாக நாம் வரும்பொழுது தான் கிறிஸ்துவின் வருகையும் இருக்கும். அப்பொழுது தான் நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்வோம். ஆக இந்த நாளிலே, சிறப்பான ஒரு நாளிலே, வார்த்தை மூலம் நாம் சுத்திகரிக்கப்பட நாம் இடம் கொடுக்க தேவனே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். தேவன் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கி கேட்டோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? சிலருக்கு ஒரு புரியாத புதிர் போல தோன்றியிருக்கலாம். ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை இன்றைக்கி பேசினார். ஏன்னா இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலை, ஏன்னா சிலர் தவறாக கூட இதை புரிஞ்சிக்க தோணலாம். காரணம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தை உலகமெங்கும் எல்லா ஜனத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அதை ஒரு கூட்டம் மக்கள் எழுதப்பட்ட விதத்தில் அப்படியே பின்பற்றினார்கள், ஒரு கூட்டம் மக்கள் கேட்ட விதத்திலே பின்பற்றினார்கள். அதில் தான் அவர் ஒரு சாராருடைய பெயரை பயன்படுத்தினார், பிராமணர்கள் என்று சொல்லி. அதாவது உலகமெங்கும் இருக்கிற ஜனக்கூட்டத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். ஆனால் அது சுயமாக்கி தவறான விதத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதை தெளிவாக சொன்னார். ஏன்னா சிலர் அந்த வார்த்தை கேட்டவொன்னே சிலருக்கு இவங்கள ஆண்டோடைய வார்த்தை அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது, அவங்க பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரலாம். அவர் சொன்னது சரியாக சொன்னார். அதை தவறாக புரிந்திருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை சிலர் எடுத்துக்கொண்டார்கள், சிலர் விட்டு விட்டார்கள். சுய பிரயோஜனத்துக்காக சிலர் பயன்படுத்தினார்கள், சிலர் இன்னும் எழுத்தின்படி பின்பற்றுகிறார்கள். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை செய்ய இந்த ஆத்துமாவுக்குள்ளே முற்றிலுமாக தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டும். அது நம்மால் முடியாது. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஸோ பரிசுத்த ஆவினால் உண்டாகிற மறுபிறப்பு நமக்குள்ளே உண்டாகும்போது தான் அது வெளிச்சமாக நம்மளே பிரகாசிக்க முடியும். வார்த்தை சொல்லுங்க, ஜீவன் ஒளி. வார்த்தை
ஜீவன் ஒளி. வார்த்தையான தேவன் எனக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை நாம் பெறும்போது எனக்குள்ள இருக்கிற இருள் அகலுகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சத்தை நான் பிரகாசிக்கிறேன்னா இந்த லைட்டிங் ஆஃப் பண்ணிட்டா என்ன இருக்கும்? இருட்டா இருக்கும். அப்ப நான் நிக்கிற இடம் என்னவா இருக்கணும்? சவுண்டு குறைஞ்சிருச்சே. இருட்டா இருக்குன்னு சொன்னவங்க நான் நிக்கிற இடம் என்னவா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். ஆமா, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும்போது நான் வெளிச்சத்தின் மகனாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில நாம் காணப்பட இந்த கனெக்ஷன் எங்கேயாவது விட்டுருந்துச்சுன்னா, ஏன்னா லைட்டு எரியலன்னு நடுவில் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, பகலில் வந்து லைட்லாம் கனெக்ஷன் கொடுத்தாங்க, மறுபடியும் வெளிச்சம் வந்தது. அதே போல் எங்கேயாவது ராங் கனெக்ஷன் இருந்தால் எடுத்துட்டு சரியான கனெக்ஷனை கொடுப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.